தற்போதைய அண்மை செய்தி. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மீண்டும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக ரவிச்சந்திரனிடம் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் KN நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் இரண்டாவது நாளாக இன்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், கடந்த 3 தினங்களாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர்கள் மற்றும் அவர்களது தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி தெருவில் வசிக்கும் KN நேருவின் சகோதரரும் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளருமான KN ரவிச்சந்திரன் வீட்டில் 3 தினங்களாக சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று மாலை அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் இன்று 3வது நாளாக நடைபெற்ற அவரது வீட்டில் நடைபெற்ற சோதனையானது நிறைவு பெற்றது. உடனடியாக சோதனை நிறைவு பெறும் போதே அவருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தற்போது 2வது நாளாக அவரது ரவிச்சந்திரன் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். குறிப்பாக TVH கட்டுமான நிறுவனத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் கடந்த 3 தினங்களாக தமிழகம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திருச்சியில் உள்ள அமைச்சர் KN நேருவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருண் வீடு மற்றும் அலுவலகங்களிலும், அதே போல KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் வீட்டிலும், அதே போல அவரது 10க்கும் மேற்பட்ட கட்டுமான நிறுவன அலுவலகங்களில் நடைபெற்றது. அதே போல சென்னையை பொறுத்த வரைக்கும் KN ரவிச்சந்திரன் மற்றும் அவரது கட்டுமான நிறுவன தலைமை அலுவலகமான TVH நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுல ரவிச்சந்திரன் வீட்டில் மட்டும் தற்போது சோதனை முடிவுற்ற நிலையில் தற்போது அவரது ரவிச்சந்திரன் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 24 கோடியே 48 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார்கள். அந்த கடனை சட்டவிரோதமாக போலி நிறுவனங்களுக்கு இந்த 24 கோடி ரூபாய் உள்ளிட்ட 30 கோடி ரூபாயை சட்டவிரோதமாக அனுப்பியதாக குற்றச்சாட்டு இருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக CBI வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் கடந்த 3 தினங்களாக சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக அந்த போலி நிறுவனம் யாருக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தீர்கள் என்பது குறித்து நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரவிச்சந்திரனிடம் துருவி விசாரணை நடத்தினர். அதே போல எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் உங்களுக்கு பங்குண்டு என்ற அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் தான் இன்று காலை இது KN நேருவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருணின் நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கக்கூடிய தீபக் என்பவரை ரவிச்சந்திரன் வீட்டில் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில்தான் தற்போது ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சம்மன் அளித்து தற்போது ஆஜராகி இருக்கிறார். அந்த நேற்று விசாரணை நடத்திய போது அதே போல் இன்றும் விசாரணை நடத்தி அவரது வாக்குமூலத்தை வீடியோ மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். அவரது வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி கேட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக TVH நிறுவனம் உள்ளிட்ட ட்ரூ வேல்யூ உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் உள்ளிட்டவைகளை செய்தது ஆதாரங்கள் கிடைத்ததன் அடிப்படையில் தான் தற்போது 2வது நாளாக இந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்றிருக்கிறார். அதே போல ரவிச்சந்திரன் வீட்டில் சுமார் 2 பைகளில் டிஜிட்டல் ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த எடுத்து சென்ற ஆவணங்கள் குறித்தும் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.